மீனாட்சி காலேஜ் பேக் சைடு இருக்கு நம்ம ப்ராப்பர்ட்டி. ஓகே. ஆல்மோஸ்ட் ஒரு 180 ஏக்கர்ல பெரிய டவுன்ஷிப் ப்ராஜெக்ட் நம்ம. 180 ஏக்கரா? 180 ஏக்கர் சார். ஓகே ஓகே. ஏர்போர்ட் எவ்வளவு நேரத்துல சொல்றீங்க? 7 கிலோமீட்டர்ல. பாருங்க 2 கிலோமீட்டர்ல பஸ் ஸ்டாப், 3 கிலோமீட்டர்ல மெட்ரோ ஸ்டேஷன், 7 கிலோமீட்டர்ல ஏர்போர்ட். தலைவர் ரயில்வே ஸ்டேஷன் எங்க தலைவர் இருக்கு? ரயில்வே ஸ்டேஷன் இங்க இருந்து வெறும் 3.5 கிலோமீட்டர்ஸ். அதுவும் அவ்வளவுதான். அதே பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 1.5 கிலோமீட்டர்ஸ் பேக் சைடுல. ரெடி பார்த்தோம் அப்படினா ஒரு 1800 பிளாட்ஸ் கிட்ட நம்ம நியர்பை பண்ணியிருக்கோம். ஓகே ஓகே. அதனால ஒரு 50% மேல அதுல சோல்ட் ஆயிடுச்சு. ஓ 50% சோல்ட் ஆயிடுச்சு. வர்ற மாதிரி. ஏய் செமையா இருக்கு. சிட்டிங் ஏரியாவும் இருக்குல்ல? சிட்டிங் ஏரியாவும் இருக்கு. நம்ம வாக்கிங் போறதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம சிட்டிசன்ல இருந்து எல்லாரும் யூஸ் பண்ணிக்கிறோம். வாக்கிங், ஜாக்கிங். ஆமா கண்டிப்பா. கிட்ஸோட நம்ம ஜாலியா விளையாடிக்கலாம். இது என்ன டஃப் ப்ரோ? இது வந்து பாத்தீங்கன்னா பிக்கில் பாலுக்கு மட்டுமே 4 கோட் தனியா கொடுத்திருக்கோம். 4 கோட்டா? பிக்கில் பால் 1 2 3 4 கோட் கொடுத்திருக்கோம். ஆமா ப்ரோ. கிரிக்கெட் கோட், இது ஃபுட்பால் கோட். இது ஃபுட்பால் கோட். ஓ உள்ள பெரிய கோட்டும் கொடுத்துறோம். ஆமா 2 கொடுத்திருக்காங்க. ஓகே. வேற என்ன நாமினிட்டிஸ்லாம் இருக்கு? இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நம்ம சைட் உள்ள பாத்தீங்க அப்படினா ரெசார்ட் கொண்டு வரோம். என்னடா இது 3 மாசம் EMI நீங்க கட்டிடுவீங்க. 30000 வவுச்சர் கொடுத்துருவீங்க. 30000 வவுச்சர் 30 ஸ்கொயர் ஃபீட் ஃப்ரீயா கொடுத்துறீங்க. இது பேர் என்ன ஆஃபர் இது? சாபு 3. போடுங்க அப்ப சாபு 3. நாங்க 2 பேரும் ரெடி ஆயிட்டோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்களும் கை வச்சு சாபு 3 போட்டு ஆஃபர் எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாங்க. சோ ஓகே மக்களே, இன்னைக்கு நம்ம எங்க விசிட் பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ப்ராஜெக்டோட ஆர்கேடி சிட்டி காஞ்சிபுரம் சைட்டை தான் பாத்தீங்கன்னா விசிட் பண்ணிருக்கோம். என்ன ஸ்பெஷல்னா ஒரு புது ஆஃபர் வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க நம்மளோட சைட்ல. சோ பிரதரை மீட் பண்றோம். ஹாய் கமல் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. செமையா இருக்கு ப்ரோ உங்களுக்கு கிளாஸ். ஓகே ஓகே. சொல்லுங்க பிரதர், நம்மளோட ப்ராப்ஷல் எவ்வளவு நாளா நம்ம ப்ராப்ஷல் பண்ணிட்டு இருக்கோம்? வணக்கம். நம்ம ப்ராப்ஷல்ல பார்த்தோம் அப்படின்னா இப்ப புதுசா வந்து நம்ம சைட் லான்ச் பண்றோம். ஃபேஸ் 2 லான்ச் பண்றோம். ஆல்ரெடி ப்ரீ லான்ச் பண்ணிருந்தோம். இப்போ வந்து க்ளோசிங்கா நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சூப்பரான ஆஃபர்லாம் இருக்கு. நீங்க வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க. ஓகே சூப்பர் பிரதர். சொல்லுங்க பிரதர், நம்ம சைட் எங்க லொகேட் ஆயிருக்கு? நம்ம சைட்டை சுத்தி என்னலாம் இருக்கு? சோ நம்ம சைட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம சென்னை டு பெங்களூர் ஹைவேல மீனாட்சி காலேஜ் பேக் சைடு இருக்கு நம்ம ப்ராப்பர்ட்டி. ஓகே. ஆல்மோஸ்ட் ஒரு 180 ஏக்கர்ல பெரிய டவுன்ஷிப் ப்ராஜெக்ட் நம்ம. 180 ஏக்கரா? 180 ஏக்கர் சார். ஓகே ஓகே. நம்ம ப்ராப்பர்ட்டி நம்ம சைட்டை சுத்தி என்னலாம் இருக்குன்னு சொல்லுங்க பிரதர். சோ நம்ம சைட்டை சுத்தி பார்த்தோம் அப்படின்னா நம்ம சைட்ல இருந்து ஒரு 7 கிலோமீட்டர்ல பார்த்தோம் அப்படின்னா சென்னையோட 2வது ஏர்போர்ட்டா இருக்க கிரீன்ஃபை ஏர்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா இங்க இருந்து 7 கிலோமீட்டர்ல தான் இருக்கு. 7 கிலோமீட்டர். பரந்தூர் சொல்றீங்களா? பரந்தூர் ஏர்போர்ட். அதுதான் வராதுன்னு சொல்லிட்டாங்க. 100% வருது சார். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட், ரொம்ப பேருக்கு முக்கியமா தேவைப்படுற ஒண்ணு. சோ கண்டிப்பா மக்கள் நலனுக்காக வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்றீங்க. 100% வாய்ப்பு இருக்கு. ஓகே ஓகே சூப்பர் சூப்பர். ஏர்போர்ட் வரும்ன்றீங்க. வேற என்ன? வேற பார்த்தோம் அப்படின்னா நம்ம இங்க இருந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வையாவூர் 4 கிலோமீட்டர் தான் நம்ம வையாவூர் ஆப்போசிட்ல. ஆமா பேப்பர்ல பார்த்தேன் ஏதோ சிப்கார்ட் வருதுன்னாங்க. கண்டிப்பா ஒரு சிப்கார்ட் கம்பெனி வருது. அது மட்டும் இல்லாம நம்ம சைட் பக்கத்துலயே பாத்தீங்கன்னா பரந்தூர் அண்ட் நீர்வல்லூர் LND பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா மெட்ரோ ஸ்டேஷன் கொடுத்திருக்காங்க. ஓ மெட்ரோவும் இருக்கு. நம்ம பூந்தமல்லியில இருந்து கொடுத்திருக்க மெட்ரோ ஸ்டேஷன் பாத்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் ஆகி காஞ்சிபுரம் வரைக்கும் கொடுத்திருக்காங்க. ஓ ஓ ஓ மெட்ரோ சூப்பர். சோ அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2.5 கிலோமீட்டர்ஸ்ல சென்னை டு பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவேமே பின்னாடி தான் இருக்கு. ஒரு 2.5 கிலோமீட்டர்லயே இருக்கு. ஆமா. ஓ ஓ ஓகே. அது இல்லாம நம்ம காஞ்சிபுரத்தோட புதிய பஸ் ஸ்டாண்ட் நம்ம சைட்ல இருந்து வெறும் 2 கிலோமீட்டர் தான். சோ நம்ம காஞ்சிபுரம் என்ட்ராவது பக்கத்துலயே வருது. சோ புது பஸ் ஸ்டாண்ட் ஒன்னு கட்டலாம் சொல்லி பிளான் பண்ணிருக்காங்களா? அது நம்ம சைடுல இருந்து 2 கிலோமீட்டர்லயே. 2 கிலோமீட்டர் சார். நம்ம சைட்ல இருந்து காஞ்சிபுரம் உள்ள என்ட்ராவதுக்கு முன்னாடியே இருக்கு. என்னடா இது எனக்கு ஒரு இதுவா இருக்கு. நம்ம சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா 2 கிலோமீட்டர்ல பஸ் ஸ்டாண்ட் வருது. ரயில்வே ஸ்டேஷன் அந்த மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் எவ்வளவு சொன்னீங்க? மெட்ரோ ஸ்டேஷன் 3 கிலோமீட்டர். 3 கிலோமீட்டர்ல ஏர்போர்ட் எவ்வளவு நேரத்துல சொல்றீங்க? 7 கிலோமீட்டர்ல. பாருங்க 2 கிலோமீட்டர்ல பஸ் ஸ்டாப், 3 கிலோமீட்டர்ல மெட்ரோ ஸ்டேஷன், 7 கிலோமீட்டர்ல ஏர்போர்ட். தலைவர் ரயில்வே ஸ்டேஷன் எங்க தலைவர் இருக்கு? ரயில்வே ஸ்டேஷன் இங்க இருந்து வெறும் 3.5 கிலோமீட்டர்ஸ். அதுவும் அவ்வளவுதான். அதே பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 1.5 கிலோமீட்டர்ஸ் பேக் சைடுல. இவ்வளவு ஃபெசிலிட்டியோட கொடுக்குறீங்கன்னா ரேட் ரொம்ப அதிகமா இருக்குமே. பக்கத்துல எல்லாம் எவ்வளவு பிரதர் போயிட்டு இருக்கு பர் ஸ்கொயர் ஃபீட்? மார்க்கெட் பிரைஸ் 3000 வரைக்கும் போயிட்டு இருக்கு. 3000 ரூபாய். 3000 ரூபாய் போயிட்டு. 3000 கம்மிங்க வெளியில எங்கேயுமே கிடைக்காது. கண்டிப்பா இல்ல. ஆனா நம்ம அது கம்மி தான் கொடுக்க போறோம். கண்டிப்பா கொடுக்க. எவ்வளவு கொடுக்குறோன்றத லாஸ்டா சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம சைட்டை பத்தி சொல்லலாம். 180 ஏக்கர் பிளான் பண்ணிருக்கேன்னு சொன்னீங்க. எத்தனை பேஸ் இதுல பிளான் பண்ணிருக்கீங்க? ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3, ஃபேஸ் 4 ஆல்ரெடி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. சோ அடிஷனலா இப்போ ஃபேஸ் 5 அண்டர் டெவலப்மென்ட்ல போயிட்டு இருக்கு. சோ ஒரு 180 ஏக்கர்ல பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி இப்போ ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3, ஃபேஸ் 4 நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. அது மட்டும் இல்லாம ஃபேஸ் 5 இப்போ அண்டர் டெவலப்மென்ட்ல வொர்க்கிங் போயிட்டு இருக்கு. ஓ சூப்பர் இருக்கு. அது மட்டும் இல்லாம பார்த்தோம் எவ்வளவு பிளாட் இப்ப 180 ஏக்கர்ல ஃபேஸ் 5 வரீன்றீங்க. எத்தனை பிளாட்ஸ் பிளான் பண்ணிருக்கீங்க? ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 1800 பிளாட்ஸ் கிட்ட நம்ம நியர்பை பண்ணிருக்கோம். ஓகே ஓகே. அதனால ஒரு 50% மேல அதுல சோல்ட் ஆயிடுச்சு. ஓ 50% சோல்ட் ஆயிடுச்சு. வர்ற மாதிரி. ஓகே ஓகே. இது வந்து எல்லா ஃபேஸ்லயும் கிடைக்குமா? இப்ப 50% இருக்குன்றீங்க. கார்னர் பிளாட்ஸ்லாம் அவைலபிள் இருக்குமா? ஏன்னா நம்ம வாங்கும் போது என்ன பண்ணுவோம்னா எனக்கு கார்னர் தான் வேணும், நிறைய பேர் வாங்கியிருப்பாங்க. எனக்கு இந்த ஸ்பேசிங்ல வேணும்னு வாங்கிருப்பாங்க. இப்ப பேலன்ஸ் 50% தான் சொல்றீங்க. எனக்கு இந்த மக்களுக்கு பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு கார்னர் பிளாட் வேணும்னா கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்கும் சார். எனக்கு இந்த பேசிங்ல தான் வேணும், அந்த பேசிங்ல தான் வேணும்னா கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்கும். ஓகே சூப்பர். இப்ப எல்லா பேசிங்லயும் அவைலபிள் இருக்கு. எல்லா பேசிங்லயும் அவைலபிள் இருக்கு. அண்ட் எல்லா கார்னர் பிளாட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா அவைலபிள் இருக்கா. ஸ்கிரீன்ல நம்பர் கொடுக்குறேன். நம்மளோட சைட்டை விசிட் பண்றது வந்து முற்றிலும் ஃப்ரீ. கேப் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. உங்க வீட்லயே பிக்கப் பண்ணி கொண்டு வந்து சைட்டை காட்டிடுவாங்க. தலைவரே எனக்கு இன்னொரு டவுட். இப்ப நான் இந்த இடத்துல இடம் வாங்கிட்டேன்,
குழந்தைங்களை வந்து பாத்தீங்கன்னா பார்க்கு இருக்கலாம் கூட்டு போகணும்னா அங்க வெளியில போகணுமா இல்ல உள்ளே நீங்க கொடுப்பீங்களா? பார்க் பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொன்னா புரியாது, நம்ம நேரா டைரக்டாவே போவோம். போலாமா? கண்டிப்பா வாங்க 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 வாங்க. ப்ரோ இதான் பார்க்கா? ஆமா ப்ரோ. ஏய் செமையா இருக்கு. சிட்டிங் ஏரியாவும் இருக்குல்ல, சிட்டிங் ஏரியாவும் இருக்கு. நம்ம வாக்கிங் போறதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம சிட்டிசன்ல இருந்து எல்லாரும் யூஸ் பண்ணிக்கிறோம். வாக்கிங் ஜாக்கிங். ஆமா கண்டிப்பா. கிட்ஸோட நம்ம ஜாலியா விளையாடிக்கலாம். அந்த மாதிரி பார்க் இருக்கு. வேற என்னமோ சொன்னீங்களா பார்க் மாதிரியே? பார்க் மட்டும் இல்லாம நம்ம கிட்ட டஃப் இருக்கு ப்ரோ. டஃப் இருக்குதா? டஃப் இருக்கு. நம்ம போலாம். டஃப் போலாம் வாங்க. இல்லையா? பார்க் பாத்றோம். இப்ப டஃபா? ஆமா ப்ரோ. ரோடெல்லாம் இவ்வளவு பெருசு இருக்குது. ரோடெல்லாம் என்ன சைடோட என்ட்ரன்ஸ்ல இருந்து நம்ம கொடுத்திருக்கிறது பாத்தீங்க அப்படினா 60 அடி ரோடு ப்ரோ. 60 அடி ரோடா? ஆமா 60 ஃபீட் ரோடு இது. ஓ ஓ ஓ. நம்ம சைடு என்ட்ரன்ஸ்ல இருந்து கடைசி வரைக்கும் கொடுத்திருக்கிறது 60 ஃபீட் ரோடு. ஓகே, இது ஃபுல்லா நம்ம இடம்தானா? ஆமா இது எல்லாமே நம்ம சைடு தான். இது ஃபுல்லா பாருங்க, இது ஃபுல்லா நம்ம சைடு தான். ஆமா 180 ஏக்கர்னா சும்மாவா? எங்க ப்ரோ டஃப்? அந்த ரைட்ல இருக்காதா? ரைட்ல இருக்கிறது டஃப். சோ இந்த லெஃப்ட்ல பாத்தீங்க அப்படினா இங்க தான் வந்து வில்லா ஹோம்ஸ் நம்ம பிளான் பண்ணிருக்கோம். ஓ வில்லா ஹோம்ஸ் இருக்கு. வில்லா ஹோம்ஸ் நம்ம பிளான் பண்ணிருக்கோம். செமையா இருக்கு. சான்சேல ஒரு ஏரோப்ளேனே வந்து பாத்தீங்கன்னா சல்லுன்னு போலாம். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரோடு 60 அடி அதுல இது. ஆமா ப்ரோ. மத்த சின்ன மத்த ரோடெல்லாம் என்னென்ன சைஸ் வச்சிருக்கீங்க? ரோடெல்லாம் 40 ஃபீட் ரோடுக்கு வச்சிருக்கோம் நம்ம. ஓகே 33 ரோடு வச்சிருக்கோம். 30 ஃபீட்ல ரோடு வச்சிருக்கோம். 24 ஃபீட்ல ரோடு வச்சிருக்கோம். 24 ஃபீட்லயே இருக்கு. ஆமா. ஓகே, இந்த ரைட் போணுமா? ஆமா இந்த ரைட். ப்ரோ இது என்ன டஃப் ப்ரோ? இது வந்து பாத்தீங்கன்னா பிக்கில் பாலுக்கு மட்டுமே 4 கோட் தனியா கொடுத்திருக்கோம். 4 கோட்டா? பிக்கில் பால் 1 2 3 4 கோட் கொடுத்திருக்கோம் பிக்கில் பாலுக்கு. என்ன மாதிரி கிரிக்கெட் வீராங்கனைங்களா? அவங்களா அந்த பக்கம் வீரர்களா? அந்த பக்கமா இருக்கு. அது இருக்கு. ஃபுட்பால் கோட்? ஃபுட்பால் கோட் இருக்கு நம்ம சைடுல. அப்படியே? ஆமா பார்க்கலாம் வாங்க. ப்ரோ இதானா? ஆமா ப்ரோ. கிரிக்கெட் கோட், இது ஃபுட்பால் கோட். இது ஃபுட்பால் கோட். ஓ அப்படியே உள்ள பேர் கோட்டும் குத்துறோம். ஆமா 2 கொடுத்திருக்காங்க ஓகே, இதுல. வேற என்ன நாமினிட்டிஸ்ல சோ இருக்கு? இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நம்ம சைட் உள்ள பாத்தீங்க அப்படினா ரெசார்ட் கொண்டு வரோம். ஓ ரெசார்ட் எடுத்துட்டு வரோம். சோ இது மட்டும் இல்லாம கிளப் ஹவுஸ் எடுத்துட்டு வரோம். கிளப் ஹவுஸ் இருக்கு. ஆமா லெமன் ட்ரீ 5 ஸ்டார் ஹோட்டல் தெரியல உங்களுக்கு? ஆமா பெரிய 5 ஸ்டார் ஆமா ஹோட்டல். ஹைதராபாத் பெங்களூர்ல இருக்கு. லெமன் ட்ரீ 5 ஸ்டார் ஹோட்டல் பாத்தீங்கன்னா நம்ம சைட் என்ட்ரன்ஸ்ல தான் பூமி பூஜை போட்டாங்க. அதுவுமே வொர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. உள்ளே 5 ஸ்டார் ஹோட்டல் வந்து 5 ஸ்டார் ஹோட்டலுமே வருது நம்ம 5 ஸ்டார் ஹோட்டல், ரெசார்ட், கிளப் ஹவுஸ். சோ அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நம்ம கிரிக்கெட் டஃப் இருக்கு. சோ அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஒரு 2 lakh லிட்டர் கெபாசிட்டில வாட்டர் டேங்க் கட்டியிருக்கோம். வாட்டர் டேங்க் இருக்கு. ஆமா எவ்ரி பிளாட் எல்லா பிளாட்டுக்கும் கரண்ட் இருக்கா? கரண்ட் பவர் கனெக்ஷன் பாக்கலையா நீங்க? இதோ வரல இங்க பாருங்க மக்களே. 3 phase லைனும் வந்து பாத்தீங்கன்னா போட்டாங்க. சோ எதுவுமே இல்ல. தலைவரே இவ்வளவு அம்யூனிட்டிஸ் சொல்றீங்க, மொத்தம் எவ்வளவு அம்யூனிட்டிஸ் தான் நம்ம வச்சிருக்கோம்? 100+ அம்யூனிட்டிஸ் கொடுத்திருக்கோம். 100+? ஆமா 100க்கு மேற்பட்டது கொடுத்திருக்கோம். ஓ எக்கச்சக்க அம்யூனிட்டிஸ். அது மட்டும் 100+. அது மட்டும் இல்லாம நம்ம என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு கிராண்ட் ஆர்ச்சியா கொடுத்திருக்கோம். கிராண்ட் ஆர்ச்சா? ஆமா வாங்க அங்க போலாம் வாங்க. கிராண்ட் ஆர்ச் போலாம் வாங்க. ப்ரோ இதான் ஆர்ச்சா? ஆமா ப்ரோ இதான் நம்ம சைட்டோட என்ட்ரன்ஸ் ஆர்ச். வா இந்தியா கேட்டோட பெருசா பக்காவா இருக்கு பெருசு ப்ரோ நம்ம சைட் என்ட்ரன்ஸ். சூப்பர் சூப்பர்னா புல்லஸ் எல்லாம் நிக்குது. இன்னைக்கு இடம் வேணா நாளையே வீடியோ எடுத்து ஸ்டார்ட் பண்ணுறோம். எல்லாம் ரெடி டு பை எல்லாமே வர்ற மாதிரி. தலைவரே எனக்கு எல்லாமே இடம் சூப்பரா புடிச்சிச்சு. பக்கத்துல ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஹாஸ்பிடல், கோவில்களா இருக்கா? கண்டிப்பா இருக்கு. பின்ன முன்னாடி பாத்தீங்கன்னா மீனாட்சி மெடிக்கல் காலேஜ். சோ அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சங்கரா யூனிவர்சிட்டி. சோ இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கிருஷ்ணா காலேஜ். சோ இந்த பக்கம் அப்படியே பின்னாடி பாத்தீங்கன்னா வேலம்மாள் போதி கேம்பஸ் ஸ்கூல் இருக்கு. இதெல்லாம் எவ்வளவு சரௌண்டிங்ல இருக்கும்? எல்லாமே 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர்ஸ் அவ்வளவுதான். எல்லாமே அவ்வளவு இருக்கு. ஸ்கூல் பின்னாடியே வேலம்மாள் போதி கேம்பஸ் ஸ்கூல் ப்ரோ. அதுவும் ஸ்கூலும் இருக்கு. ஆமா ஆப்போசிட்ல 1 கிலோமீட்டர்ல பிரிமிங் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அதுவும் இருக்கு. ஆமா ஓகே ஓகே. எங்க ஹாஸ்பிடலுங்க? ஏதா ஹாஸ்பிடல் தோ ப்ரோ மீனாட்சி மெடிக்கல் ஹாஸ்பிடல். அதுவும் ஹாஸ்பிடல் தான். சோ பின்னாடி பாத்தீங்கன்னா பரந்தூர் ஹாஸ்பிடல் இருக்கு 7 கிலோமீட்டர்ல. சோ காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்டும் வந்து காஞ்சிபுரம் கவர்மெண்ட் ஹாஸ்பிடலுமே நம்ம சைடுல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர்ல வந்துரும். ஆமா வேற மாதிரி. சோ ஹாஸ்பிடலும் பக்கத்துல இருக்கு, எல்லாமே பக்கத்துல இருக்கு, காலேஜ் இருக்கு, எல்லாமே பக்கத்துல பக்கத்துல ப்ரோ. எதுவுமே கவலை பண்ண வேணாம். எங்க மக்களே நீங்க வந்து டிரான்ஸ்போர்ட்டுக்கும் நீங்க யோசிக்க வேணாம், பசங்களோட எஜுகேஷனுக்கும் யோசிக்க வேணாம். எல்லாமே ஒரு சூப்பரான இடத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா பிரைம் லொகேஷன்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா இடம் போட்டிருக்காங்க. யாரா நம்மளோட ப்ராப்ஸரோட ஏர்காடியா ஏரோசிட்டி நம்ம காஞ்சிபுரம் லொகேட்டா இருக்கு. நீங்க இன்னும் இடம் வாங்கல, இடம் வாங்கணும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கீங்க. எல்லா டெவலப்பான ஏரியாவில் போய் நம்ம இடம் வாங்கணும். ஸ்கொயர் ஃபீட் 8000, 10,000, 5,000 சொல்லிட்டு இருக்காங்க. பட் நம்மளோட இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட் கொடுக்க போறாங்க மக்களே. ஸோ வேணும்னு நினைக்கிறேன், ஸ்கில் நம்பர் கொடுக்குறேன், டேரக்டா ஃபேமிலியோட வாங்க, சைட்டை விசிட் பண்ணுங்க. இவ்வளோ ஃபெசிலிட்டியோட கொடுக்குறவங்க தான் நம்மளோட ப்ராப்ஸரோட ஏர்காடியா ஏரோசிட்டி செம்மையா கொடுத்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டு இருக்கவங்களாம் யோசிக்கிற விஷயம் ஒரே விஷயம் தான், நம்ம வாங்குறவங்களுக்கு பேட்ரா மக்களுக்கு ஏதாவது ஆஃபர் இருக்குமான்னு கேட்பாங்க. கண்டிப்பா இருக்கா? கண்டிப்பா இருக்கு. அதுவும் இருக்கு. நான் வேற இடத்துல உங்களுக்கு ஆஃபர் ரிவீல் பண்றேன். ப்ரோ இவ்வளவு ஃபெசிலிட்டி சொல்றீங்க, பத்திரத்துல வில்லங்கங்களும் வந்தோம்னா அதெல்லாம் அதுல ப்ரோ நான் உங்களுக்கு பேரண்டல் டாக்குமெண்டே உங்களுக்கு கொடுத்துருவேன். நீங்க ஃபுல்லாவே டாக்குமெண்ட் கிளியரா செக் பண்ணிட்டே நீங்க பார்க்கலாம். அது இல்லாம நம்ம வந்து பாத்தீங்கன்னா டிடிசிபி அப்ரூவ்டு அண்ட் ரெரா அப்ரூவ்டவே இருக்கு. அப்படியா? பேங்க் லோன் ஏதாவது பண்ணி தருவீங்களா?
80% வரையில இருந்து 90% வரைக்கும் நம்ம லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து. ப்ரோ இதெல்லாம் சொல்லிட்டீங்க, என்னென்ன ஆஃபர் ப்ரோ? அதுதான் ப்ரோ நான் உங்ககிட்ட சொல்றேன், வாங்க ப்ரோ. தலைவரே ஆஃபர் ரிவீல் பண்றேன்னு பெருசா சொல்லிட்டேன். ஆமா, சூப்பரான ஆஃபரா கொடுங்க. கண்டிப்பா. எவ்வளவுக்கு தரோம்? நம்ம கொடுக்க போறது பாத்தீங்கன்னா மார்க்கெட் பிரைஸ் 3000 ரூபாய், நம்ம கொடுக்க போற பிரைஸ் வெறும் 2199 ரூபாய். அவ்வளவுதான். ஆமா, அதான் ஆஃபரா? அது மட்டும் இல்ல ப்ரோ, பிரைஸே ஒரு ஆஃபர் தான். அது மட்டும் இல்லாம 1 இல்ல 2 இல்ல 3 ஆஃபர் நம்ம கொடுக்க போறோம். 3 ஆஃபரா? 3 ஆஃபர். என்ன தலைவரே சொல்றீங்க? ஆமா, என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட இடம் வாங்குறவங்களுக்கு ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் மேல வாங்குறவங்களுக்கு 30,000 ரூபாய் ஒர்த்து உள்ள ஒரு gift வவுச்சர் தரப்போம். வவுச்சர் கொடுத்துறீங்க. ஆமா, அது மட்டும் இல்லாம வாங்குற இடத்துல 30 ஸ்கொயர் ஃபீட் ஃப்ரீ பண்ணி கொடுத்துற போறோம். நான் வாங்குற இடத்துக்கு 30 ஸ்கொயர் ஃபீட் ஃப்ரீ வேற மாதிரி. ஆமா, அது மட்டும் இல்லாம நம்ம பேங்க் லோன்ல போறவங்களுக்கு 3 இஎம்ஐ, ஃபர்ஸ்ட் 3 இஎம்ஐ நம்மளே பே பண்ணிடுறோம். பேங்க் இப்ப நான் லோன் கட்ட போறேன், எனக்கு லோன் ப்ராசஸ் பண்ணிட்டீங்க. ஃபர்ஸ்ட் மாசம் இஎம்ஐ நான் கட்டுமா, நீங்க கட்டுவீங்களா? நாங்களே கட்டுறோம். ரெண்டாவது மாசம் இஎம்ஐ நான் கட்டுமா, நீங்க கட்டுவோம். மூணாவது மாசம் இஎம்ஐ அதுவும் நாங்களே கட்டுறோம். என்னடா இது? 3 மாசம் இஎம்ஐ நீங்க கட்டிடுவீங்க. 30,000 வவுச்சர் கொடுத்துருவீங்க. 30 ஸ்கொயர் ஃபீட் ஃப்ரீயா கொடுத்துறீங்க. இது பேர் என்ன ஆஃபர்? இது சாபுத்ரி. போடுங்க அப்ப சாபுத்ரி. நாங்க 2 பேர் ரெடி ஆயிட்டோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்களும் கை வச்சு சாபுத்ரி போட்டு ஆஃபர் எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாங்க. சோ 3 ஆஃபர் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறாங்க. அதுவும் பர் ஸ்கொயர் ஃபீட் கொடுக்க போற பிரைஸ் வெறும் 2199 ரூபாய்க்கு. எங்கன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ப்ராப்ஸலோட ஏர்காடி ஏரோ சிட்டி காஞ்சிபுரத்துல வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. சோ காஞ்சிபுரம் சைட்ல நீங்க இடம் வாங்கணும்னு சொல்லி தேடிட்டீங்கன்னா இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபேமிலி சைட் விசிட் ஃப்ரீயாவே கொடுக்குறாங்க. நீங்க சென்னையில இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, டைரக்டா சைட் விசிட் புக் பண்றீங்க, வர்றீங்க, உங்களோட ட்ரீம் வில்லாவை புக் பண்ணி இந்த மாதிரி அழகான வீடை கட்டி பால் காய்ச்சதுக்கு மறக்காம கூப்பிட்டுருங்க. இவ்வளவு சொல்றீங்க. ஆமா ப்ரோ, லான்ச்சிங் என்னைக்குன்னு சொல்ல இல்லையே? வர ஜூன் 20 and 21 சாட்டர்டே சண்டேல தான் அந்த லான்ச் ஞாயிறு. அன்னைக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணா அந்த சாபுத்ரி ஆஃபர் நம்ம பண்ணி அப்ளிகபிள் போடுங்க வேற மாதிரி. சோ சாபுத்ரி ஆஃபர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எங்க கொடுக்குறாங்கன்னா நம்மளோட ப்ராப்ஸல் ஆர்காடி ஏரோ சிட்டில கொடுத்துட்டு இருக்காங்க. லான்ச்சிங் டேட் வந்து பாத்தீங்கன்னா வர்ற ஜூன் 20, 21 சனி ஞாயிறு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்காங்க. யாரா நம்மளோட ப்ராப்ஸல்ல ஸ்கிரீன்ல நம்பர் கொடுக்குறேன், டைரக்டா விசிட் பண்ணுங்க. இந்த ஆஃபர் வந்து பாத்தீங்கன்னா அவைல் பண்ணிக்கோங்க. காஞ்சிபுரம் சைட்ல இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க டைரக்டா விசிட் பண்ணுங்க. இடம் வாங்கணும்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடு. ஸோ இன்னொரு வேற ஒரு வீடியோல நம்ம சந்திப்போம். ஸோ இத்துடன் உங்களிடம் இருந்து உங்கள் மாட்டு கமல் ப்ரோவோட டாட்ராப்ல இருந்து பாய்.